இயேசுவை பின்பற்றுகிறவர்களுடைய வாழ்வு பரிசேயர்களுடைய வாழ்வை விட சிறந்து இருக்க வேண்டும், முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்று சீடர்களுக்கு இயேசு சொல்கிறார். அதில் எதெல்லாம் இடையூறாக இருக்கிறதோ, கடவுளை அன்பு செய்ய, இயேசுவை பின்பற்ற, இயேசுவை அன்பு செய்ய, அதையெல்லாம் விட்டு விலகிவிடவர் சொல்கிறார். தூக்கி எறிந்து விட சொல்கிறார். உன் கண், உன் கை என்று இயேசு அந்த ஓமியில சொல்வது கூட அதுதான். கையையோ கண்ணையோ பிடுங்கி எறிவதை விட நாம் எதையெல்லாம் கண்ணாக நினைத்து கொண்டிருக்கிறோம். கண் இல்லைன்னா ஒன்றும் இல்லை. ஒருவேளை அன்பு, நட்பு, மனிதர்கள், இடம், பொருள், பதவி, இப்படியே இதை நீட்டிக்கிட்டே போகலாம். எதெல்லாம் கடவுளை அன்பு செய்ய, இயேசுவை பின்பற்றி இயேசுவின் சீடராக இருக்க உதவி செய்யவில்லையோ அதனிடத்திலிருந்து விலகி வந்துவிட வேண்டும். அது ஒரு சில சமயங்களிலே உடல் சார்ந்த ஈர்ப்பு கூட இருக்கலாம். கணவன் மனைவி உறவை பற்றி சொல்கிற பொழுது அதை தான் சொல்கிறார். அன்பு இருந்தால் அங்கே கணவன் மனைவி இடையே அந்த அன்பு சிறந்த அன்பாக மாறும். கடவுளை அன்பு செய்ய வைக்கும். கடவுள் அன்புக்கு நம்மை வழிநடத்தாத எதுவுமே நமக்கு தேவையில்லை. அதை தான் இயேசு ஓமையின் வாயிலாக இன்றைக்கு சொல்ல வருகிறார். யோசித்து பார்ப்போம். கடவுளுக்கு முன்னுரிமை கொடுத்து கடவுளை அன்பு செய்கிறோமா? இறைவன் என்று வாழ்த்து பெறுவாராக.